ஹலோ ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மஞ்சுமா vlogs. நான் உங்கள் அன்பு மஞ்சுமா. இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்குமே டிமார்ட் தான் வந்திருக்கோம். எதுக்காக வந்திருக்கோம் என்னங்கிறத இப்போ பாப்பா சொல்லுவாங்க. புஜி என்ன சாப்பிட்டுட்டு இருக்க? ஆமாங்க, வந்த வேலை வேறு, இங்கே நடந்துட்டு இருக்க வேலை. எதுக்காகலாம் நம்ம டிமார்ட் வந்தது, கொஞ்சம் க்ரோசரி வாங்கலாம், அதாவது மளிகை பொருட்கள் இதெல்லாம் கொஞ்சம் பொங்கல் எல்லாம் முடிஞ்சு சரி ஓகே கொஞ்சம் ரீஃபில் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வந்தோம். முக்கியமாக எதுக்கு வந்தனோ இல்லையோ அரிசி எடுக்க தாங்க வந்தேன். எனக்கு டிமார்ட்டில் அரிசி ரொம்பவே பிடிக்கும். லாஸ்ட்டு 6 மந்த்தாக நான் இங்கே தான் அரிசி வாங்கிட்டுருக்கேன். அதாவது நம்ம சாதம்க்கு பயன்படுத்தும் இல்லையா, அந்த அரிசி இங்கே நல்லாவே இருக்கும். நான் என்ன பிராண்ட் வாங்குவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் பொன்னி அப்படின்னு இங்கே இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்குது அரிசி. இங்கே ரேட் வைஸ் நான் பார்த்தீங்கன்னா எனக்கு 53 ரூபாயிலேருந்தே கிடைக்கும். நான் எடுக்கிறது 55 ரூபா கிலோ. ஸோ வெளியிலேருந்து நம்ம எடுக்கும்போது 62 65 அந்த ரேஞ்சில் எடுத்தால் தான் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. அப்படி தான் நான் நினைக்கிறேன். நீங்களாம் எப்படி எடுக்கிறீங்கிறது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் எந்த மாதிரி பிராண்ட் எடுக்கிறீங்கன்னு. நான் வீர சிவாஜி எடுப்பேன். சிவாஜிலே பார்த்திங்கன்னா தாமரை நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் வேப்ப மரம் அப்படிங்கிறாங்க ஒரு பிராண்டு. இப்போ நான் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பொன்னி, இதில் ட்ரம்மில் பார்த்தேன் 44 ரூபா. பட் அது ஓவர் ஆகிடுச்சு. ராஜபோகம் பொன்னி இருக்குது பாருங்கள், புழுங்கல் அரிசி 55, பக்கத்துலேயே தஞ்சாவூர் பொன்னி 55. அதுக்கப்புறம் கிச்சடிக்கெல்லாம் செய்கிறதுக்கு அந்த உடச்ச அரிசின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அரிசி எல்லாமே இங்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. முழு உளுந்து எல்லாமே இங்கே கேஜஸ், அதாவது நம்ம கடைகளோட கம்பேர் பண்ணும்போது டிமார்ட்டில் எல்லாமே இந்த மளிகை பொருட்கள் கம்மி தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே துவரம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாமே வாங்கிடுவேன். இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், பாசி பருப்பு எல்லாமே ரேட் கம்மி தாங்க. ஜீரகம்லாம் கிலோவே 271 ரூபா. நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. டிமார்ட் போகாதவங்க மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இங்கே போயிட்டு இவங்ககிட்ட தான் கேட்டிருந்தேன் அரிசி பேக் எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அங்கே அந்த ரேட்டுக்கு காலி. பட் மறுபடியும் அவங்க எடுத்துகிட்டு கொடுத்துருந்தாங்க. ஆயில்ஸ்லாம் பாருங்கள், உண்மையிலேங்க ஆயில் நான் எப்போவுமே இங்கே தான் வாங்குவேன். அவ்வளோ சூப்பராக ரேட் கம்மியாக இருக்கும் கம்பேர் டு அதர் ஷாப். இப்போ நம்ம வெளியில் எங்கேயாவது பார்த்தோம் அப்படின்னா, சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபார்ச்சூன், சன்லேண்ட் இதெல்லாமே 165 170 அந்த ரேஞ்சில். இங்கே 140 135 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இப்போ அப்படியே எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிட்டோம் ஆல்மோஸ்ட். இப்போ அந்த மளிகை சாமான்கள்லாம் முடிச்சதுக்கப்புறம் பாத்திரம் தேய்க்கிற ஸ்க்ரப்பு எல்லாமே இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதாவது 35 ருபீஸ்க்கே நமக்கு 3 ஸ்பாஞ்ச் மாதிரி வரும். இங்கே லிக்விட் பார்த்தீங்க அப்படின்னா டைடு, சர்ஃப் எக்ஸல் எல்லாமே இருக்குங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் A to Z எல்லாமே இருக்குது. இவங்களுக்கு ஊருக்கு ட்ரிப்பு போகிறதுக்கு அடிக்கடிக்கு இவங்களுக்கு சூட் கேஸ் பார்த்துருந்தாங்க. ஆன்லைனில் வாங்கிட்டாங்களாமா தெரியாமல் 5000 இந்த ரேஞ்சில் கொடுத்து. இங்கே பார்த்தா 2100 இருக்குது அதே சூட்கேஸே அப்படிங்கிறாங்க. சரி ஓகே, அப்புறம் எடுக்கணும்னு அவங்களுக்கும் ஆசையாக இருந்தது. அப்படியே இங்கே பார்த்தோம் அப்படின்னா சரி பெட் கவர்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்திருந்தேன். அதையும் பார்த்துட்டு இருந்தேன். சரி சிங்கிள் பெட்டு டபுள் பெட்டு அதுக்கெலாம் பெட் கவர் பார்த்துட்டு இருந்தோம். ஆல்மோஸ்ட் அதுலேயும் ஒன்று தூக்கிட்டேன். இப்போ இந்த பிளாங்கெட் பார்த்துட்டு இருந்தேன். இதே மாதிரி நல்லா இருந்தது. இந்த கிட்ஸ் இருக்க வீட்டுக்கெலாம் இந்த மாதிரி பிளாங்கெட்ஸ், அதாவது கண்டிப்பாக இதெல்லாம் நேச்சுரல் தான். எல்லா பாப்பாவும் பெட்டில் நம்ம என்ன தான் பேம்பஸ் போட்டாலும் 12 hours அப்சர்வேஷன் அப்படிங்கிறது, அந்த அப்சர்வ் அப்படிங்கிறது அந்த பேம்பஸில் தாங்க மாட்டேங்குது. ஸோ சம்டைம்ஸ் அந்த பேம்பஸையும் தாண்டி பெட்டில் கொஞ்சம் லீக்கேஜ் இருக்கிறதுலாம் இருக்கும் இல்லையா, அதுக்கு இந்த மாதிரி நம்ம பெட் கவர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருந்தேன். ஸோ அதுலேயும் ஒன்று நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி சொல்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி எல்லாமே 499 399 அந்த மாதிரி பில்லோ கவர், அதாவது தலகாணி உரையோடையே சேர்ந்தே நமக்கு அந்த பெட் கவருங்க கிடச்சிருது. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது பெட்க்கு யூஸ் பண்ணுறதெல்லாம். அதுக்கப்புறம் சிங்கிள் பெட்ஷீட் எல்லாமே 159 அந்த ரேஞ்சிலேருந்தே இருக்குது. இப்போ இந்த ஆரஞ்சு எடுக்கிறாங்க பாப்பா. இதுலேயே நான் லாஸ்ட் டைம் ப்ளூ வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லா இருக்குது. பியூர் காட்டன், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த பெட்ஷீட்டு. பியூர் காட்டன். ஸோ டபுள் பெட்ஷீட்டுக்கு தான் நான் இதை வாங்கியிருந்தேன். அங்கே போய் பாப்பாவுக்கு ஒரு பாப்பா ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஒரே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்கே போனாலும் நமக்கும் ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க, நம்ம பாப்பாவுக்கும் ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க. உங்களை போல தான் நீங்களாம் எப்படி எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கீங்களோ அதே மாதிரி. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி.
அப்படியே இந்த இதுவை முடிச்சுட்டு அப்படியே வந்து மேட்டு பார்க்கலான்னு போனோம். இங்கே பார்த்தீங்களா, ஏம்மா டிமார்ட்காரங்க பார்த்தாங்கன்னா என்னம்மா நினைப்பாங்க நம்மளை. அவங்களுக்கு கால் சாஃப்டாக இருக்கான்னு பார்க்கணுமா. நம்ம வீட்டுக்குள்ளே யார் வந்தாலும் டக்குன்னு அவங்களுக்கு வந்து சாஃப்டாக இருந்தால் தான் மம்மி அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு மேடம் சொன்னாங்க. அந்த மாதிரி மேடம் செக் பண்ணி பார்க்குறாங்களாமா. இது வந்து வெளியில் என்ட்ரன்ஸ்க்காக போடுறதுக்காக எடுத்திருந்தோம். அதாவது இது வந்து மணல்லாம் இருந்தால் நம்ம காலில் இப்போ வெளியெலாம் போயிட்டு டக்குன்னு உள்ளே வரும்போது அந்த கார் பார்க்கிங்லேருந்து உள்ளே வரும்போது அந்த மண் ஒட்டியிருந்தால் இந்த மாதிரி அந்த கொரன்னு இருக்குது பாருங்கள், இதில் வந்துருமா. இது வந்து டோருக்கு உள்ளே போடணுமா சாஃப்டாக இருக்கிறது. அப்பாவும் பொண்ணும் பார்த்து டிஸ்கஸ் பண்ணி வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே வந்திருந்தோம். பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாங்க உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. 299 49 ருபீஸ் 29 ருபீஸ்லேருந்தே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸு நமக்கு வந்து 33 ருபீஸில் தான் நல்லாயிருக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. சான்ஸ் இல்லை இந்த மாதிரி பாக்ஸஸ்லாம். குக்கருமே நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன், நான் நெக்ஸ்ட் டைம் வந்து டிமார்ட் போகும்போது குக்கர் வாங்கணும் அப்படின்ட்டு. அதுவும் இந்த பிளாக் கலரில் இப்போ போச்சு பாருங்கள், கண்டிப்பாக அந்த மாதிரி தான் வாங்கணுன்னு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. ரேட்டுமே வந்து கம்மி தான், 800 700 650. எனக்கு இந்த மாதிரி கடாய் வாங்கணும்னு ஆசை. 579 இந்த கடாயோட ரேட்டு. நீங்கள் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். நான் இன்னொன்று காட்டுறேன் பாருங்கள், இந்த ரெட் கலரில் இப்போ நான் ஒன்று எடுப்பேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட ரேட்டுமே ரொம்ப 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 கம்மி தான் பாருங்கள், 159. இது வந்து எதுக்காகனா நான் தாளிக்கிறதுக்காக வாங்கியிருந்தேன். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, என் ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் வந்து தாளிச்சா சரியே வராது, ஏன்னா நீ இதில் ரவுண்ட் ஷேப்பில் ஆயில் போட்டுக்கிட்டே இருக்கணும், இது வந்து ஃப்ரை பேன் மாதிரி அப்படின்னாங்க. சரின்னுட்டு இதை நான் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ளூ கலரில் செக் பண்ணியிருந்தேன், அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. பிளாஸ்டிக் ஐட்டம்ஸில் அவங்க பக்கெட் எடுத்திருந்தாங்க 199. ரொம்ப ரொம்ப குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருந்தது. எனக்கு இந்த கிளாஸ் மேலே ஒரு கண்ணுங்க, அதே மாதிரி இதே மாதிரி குட்டியாக ஒன்று வரும். ஆக்சுவலாக இது எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்ம அரிசி அளப்போம் இல்லையா ஆழாக்கு, அதுக்கு அது மாதிரி பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா பூஜை ரூமில் நிறைய பேர் வந்து சுவாமிக்காக அரிசி போட்டு அது மேலே காயின் போட்டு வச்சுருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. இது வந்து சாமி ரூமில் இந்த மாதிரி எதுக்காவது நம்ம வந்து இந்த உப்புலாம் போட்டு சாமி கும்பிட்றவங்க இருப்பாங்க பாருங்கள், அதாவது கல்லுப்பு வச்சு அங்கே குபேர மூலையில் வச்சுருப்பாங்க சாமி ரூமில். அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி காப்பர் டைப்பில் வரதை பயன்படுத்தலாம். பாப்பா பாருங்கள், கீழே இருக்கிறதெல்லாம் எடுத்து பக்கெட்டில் போட்டுக்கிட்டே வரா. தவாலாம் ரொம்ப சூப்பராக இருந்துங்க. நான்ஸ்டிக்லாம் 249லேயே ரொம்ப நல்லா இருந்தது. பீஜன் ப்ரெஸ்டேஜ் எல்லாமே அவ்வளோ சூப்பருங்க. ரேட் வைஸ் வெரி வெரி குட், அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த வுட்டு பாருங்கள், அதே மாதிரி வெஜிடபிள் கட் பண்ணுறது இருக்கிறதுலே இந்த கிளாஸஸ் ரொம்ப பிடிச்சிதுங்க. அதாவது 4 பீசஸ், அதாவது 4 செட்டு வந்து பார்த்திங்கன்னா 999க்கு தந்துட்டு இருந்தாங்க. இது வந்து நம்ம சுகரு இந்த மாதிரி வந்து சால்ட்டு பெப்பர் அந்த மாதிரி ஏதாவது போட்டு நம்ம வைக்கிறதுக்காக. ஸோ நல்லா இருக்குது. இந்த மாதிரி இந்த கிளாஸ் ஐட்டம்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்துட்டோம். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுங்க. கண்டிப்பாக என்னோட சேர்ந்து நீங்களுமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் எந்த ஐட்டம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். கண்டிப்பாக இன்னொரு 15 டேஸில் அடுத்த ஒரு விளாக் இதே மாதிரி டிமார்ட்டில் போடுறேன். ரிலையன்ஸ்க்குமே நான் போவேன். கண்டிப்பாக ரிலையன்ஸோட வீடியோவும் நான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். அங்கேருந்து முடிச்சுட்டு பசியோடு வந்தேன். நாங்கள் எங்கே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா KFC. ஏன்னா அடுத்தது நான் வந்து விரதம் இருக்க போகிறேன் முருகருக்காக. சரி வாங்க இங்கேயும் முடிச்சிருவோம் அப்படின்ட்டு ஒரு வழியாக விரதம்க்கு லாஸ்ட் நாள் இங்கேருந்து வந்து முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அடுத்த 13 நாளைக்கு தைப்பூசம் விரதம் இருக்க போகிறேன் நான். ஸோ அதுக்காக வந்து லாஸ்ட்டு பட் லீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்தாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் இங்கேயும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மண்டே நைட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு நாங்களும். இதே மாதிரி இன்னொரு விலாகில் கண்டிப்பாக உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் மக்களே. பாய். லைக் கமெண்ட் முக்கியம் மக்களே, சப்ஸ்கிரைப் முக்கியம். பாய்.